12th max example 3.21 if the roots of x cube plus px square plus qx plus r equal to 0 or in hp prove that அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. assume pqr அந்த கோஎஃபிஷியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஏபி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஜிபி பார்த்தோம், அந்த மாதிரி என்னது ஹெச்பின்னு பார்க்குறோம். ஓகேவா, ரூட்ஸ் ஆர் இன் ஹெச்பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரூட்ஸ் ஆர் இன் ஏபின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, இப்போது நம்ம ஏபின்னா என்னன்னு தெரியும், ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டின்னு ரூட்ஸ் எடுப்போம். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே ரெசிப்ரோக்கலாக வரும் நம்மளோட இதனுடைய ரூட்ஸ்லாம் வந்து என்னது ரெசிப்ரோக்கலாக நம்ம பார்த்துருப்போம். ஹெச்பியோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகேவா, அவ்வளோது எல்லாமே 1/1 நம்ம போட்டு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஏபி அந்த அதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதாவது என்ன ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா x cube plus px square plus qx plus r is equal to 0. ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்னது, இந்த எக்ஸுக்கு பதிலாக 1/x எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா திருப்பி அதை என்ன செய்வோம், கடைசியாக எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். அந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், இதை அந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரூட்ஸ் ஆர் இன் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் என்ன ஆகிடும், மாறிடும். ஓகேவா, எப்படி இருக்கும் அந்த ஈக்குவேஷன் அப்படின்னா இதனுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் வரிசையில் எழுதுங்க. 1p QRன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர் அப்படியே ரெசிப்ரோக்கலில் எழுதிட போகிறோம். இந்த ஆர்டரில் போயிட்டுருக்கு இல்லையா, அது அப்படியே என்ன செய்ய போகிறோம், ரிவர்ஸில் எழுத போகிறோம். ரிவர்ஸில் எழுதணும்னா என்ன வரும், ஆறு Q P அண்ட் 1. ஓகேவா, இங்கே என்ன ஆர்டரில் இருக்குது, க்யூபு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் அப்படி இருக்கு இல்லையா, அதே ஆர்டரை இங்கேயும் மெயின்டைன் பண்ணுங்கள். எக்ஸ் க்யூபு ப்ளஸ் QX ஸ்கொயர் ப்ளஸ்ஸு PX ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா, ரூட்ஸ் ஆர் இன் ஏபி இப்போது. ஓகேவா, இந்த ஈக்குவேஷனுக்கு இப்போ ரூட்ஸ் ஆர் இன் ஏபிங்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக 1/xன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு நம்ம அதை ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி சால்வ் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் தான் வரும். அதை நம்ம அவ்வளோ பெரிய ஒர்க் அவுட்லாம் பண்ணாமல் நம்ம டேரெக்டாகவே நம்ம ஒரு ட்ரிக் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதுக்கு இந்த மாதிரி ஹெச்பியில் இருக்கிறத ஏபியில் மாற்றணும்னா இதுதான் ட்ரிக். ஓகேவா, ஜஸ்ட் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிவிடுங்க. அதனுடைய கோஎஃபிஷியன்லாம் ரிவர்ஸ் பண்ணி அந்த டிகிரி ஆர்டரில் எழுதிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இதனுடைய கோஎஃபிஷியன்ஸ்லாம் என்னென்னு எழுதிடுங்க. ஏங்கிறதோட கோஎஃபிஷியன்ட் ஜென்ரல் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி எழுதும்போது ஏயோட கோஎஃபிஷியன்ட் ஆர், பியோட கோஎஃபிஷியன்ட் கியூ அண்ட் சியோட கோஎஃபிஷியன்ட் வந்து சிங்கிற வேல்யூ வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி அண்ட் டிங்கிறது கான்ஸ்டன்ட் 1. ஓகேவா, இப்போ எப்பவும் போல் ஏபிங்கிறதுனால சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இதெல்லாம் எப்பவும் போல் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இதில் வந்து ஏபியில் இருக்குங்கிறதுனால அந்த ரூட்ஸ் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இங்கே ஏங்கிற டேர்ம்லாம் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆல்ஃபா பீட்டான்னு யூஸ் பண்ணிக்கலாம் வேணாம். ஓகேவா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு சமேஷன் 1 என்ன செய்யணும், எல்லா ரூட்ஸையும் ஜஸ்ட்டு அடிஷன் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், மைனஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா கேன்சல் ஆகிடும். ஸோ 3 ஆல்ஃபான்னு இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு நம்ம அந்த ஈக்குவேஷன் ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் படி நம்ம ஃபார்முலா இருக்கு இல்லையா மைனஸ் B/A அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். பிக்கு பதிலாக என்ன இங்கே எழுதியிருக்கோம், Q எழுதியிருக்கோம். ஸோ மைனஸ் Q/Aக்கு பதிலாக R. ஓகேவா, அப்போ 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் Q/Rனா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் Q/3R. ஓகேவா, இதுதான் ஆல்ஃபாவோட வேல்யூ. இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது, ஆல்ஃபா பீட்டாங்கிற அந்த ரூட்ஸ் இல்லாமல் QRன்னு அந்த கோஎஃபிஷியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட்ஸ் அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற அது வேரியபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வேரியபிள்ஸ் இல்லை, அந்த அதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸாக இருக்கு இல்லையா. இப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த ரூட்ஸை கொண்டு போய் அந்த நம்ம ஈக்குவேஷனாக மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். நம்ம ரூட்டுன்னா என்ன அர்த்தம், அதனுடைய ஒரு ஆன்சர்னு அர்த்தம், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் எக்ஸுக்கு, ஒரு ஈக்குவேஷன் வந்து எக்ஸில் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது, அந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த எக்ஸை கொண்டு போய் அந்த எக்ஸோட கண்டுபிடிச்ச வேல்யூ கொண்டு போய் அந்த கிவன் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகிடும், அது சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இப்போ ஈக்குவல் டு 0ன்னு அந்த சைடில் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது ஈக்குவல் டு 0வாக சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுதான் அதனுடைய ரூட்ஸ். ஓகேவா, அப்போ
இங்கே வந்து வேல்யூவாக இல்லாமல் என்னது Q R இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன செய்ய போகுது, ஒரு கண்டிஷனாக கிடைக்க போகுது. இந்த கண்டிஷனுக்கு இது ஏபியில் இருக்குது, இந்த கண்டிஷனுக்கு இது ஹெச்பியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -Q/3R இன் இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க. ஓகேவா? 1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா R இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -Q/3R த ஹோல் கியூப் ப்ளஸ் Q இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -Q/3R த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் P இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -Q/3R ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன செய்ய போகிறோம், பவர்ஸ் எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு டேர்முக்கும் கொடுத்து அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ R இன்ட்டு மைனஸை க்யூப் டைம் பண்ணும்போது ஆட் நம்பர் டைம்ஸுங்கும் போது மைனஸ் வந்துடும். அண்ட் Q வந்து க்யூப் டைம் பண்ணும்போது Q கியூபு டிவைடட் பை 3R த ஹோல் கியூப். அப்படிங்கும்போது 3 வந்து 3 தடவை மல்டிப்ளை பண்ணிங்க. 3 3 9 9 3 27 அண்ட் ஆரை க்யூப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மைனஸை ஸ்கொயர் பண்ணிட்டிங்கன்னா ப்ளஸ்ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு அந்த ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு இங்கே க்யூவை ஸ்கொயர் பண்ணுறதுனால Q ஸ்கொயர், இங்கே ஒரு Q இருக்கிறதுனால Q கியூபு டிவைடட் பை இந்த 3Rஐ ஸ்கொயர் பண்ணுறீங்க. அப்போ 3 இன்ட்டு 3 9 R ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் P இன்ட்டு Q PQ டிவைடட் பை 3R. எங்கள் மேலே பவர்லாம் கிடையாது, 1ங்கும்போது ஜஸ்ட் இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேவா? இங்கே இருக்கிற ப்ளஸ் 1 இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே டினாமினேட்டரில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 27ங்கிறது இதுக்கு எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். 27 9 3ன்னு இருக்குது. ஸோ காமன் எல்சிஎம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 27 அண்ட் ஆரில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் வந்து 3. ஸோ அதனுடைய டோட்டல் எல்சிஎம் எப்படி இருக்கும் அப்படின்னா 27 R கியூப்னு இருக்கும். ஓகேவா? இங்கே ஏற்கனவே 27 R கியூப் இருக்கிறதுனால மேலே எந்த டேர்மாலையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். R Q கியூப்னு இருக்கட்டும். இங்கே என்ன மிஸ் ஆகுது, 3யும் ஒரு Rம் மிஸ் ஆகுது. அப்போ இந்த மேலே உள்ள டேர்மை 3ஆலையும் ஒரு R-ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன மிஸ் ஆகுது, 9 3 27. அப்போ 9 மிஸ் ஆகுது, ஒரு R ஸ்கொயர் மிஸ் ஆகுது. ஸோ 9 R ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 9 R ஸ்கொயர் PQ. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டேர்முமே மிஸ் ஆகுது, இந்த காமன் எல்சிஎம்மே மிஸ் ஆகுது. ஸோ 27 R கியூபால் அப்படியே டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டேர்ம் டினாமினேட்டரில் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டோம்னா 0ன்னு ஆகிடும். அப்போ மீதி இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிட்டால் போதும். இங்கே பாருங்கள், -R Q கியூப்னு இருக்குது, இங்கே 3R Q கியூப்னு இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 2R Q கியூப்னு கிடைக்கிது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டேர்ம்ஸ்லாம் ரெப்பிட்டேஷன் கிடையாது, அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். 9 Q9ம் அப்படியே கன்ஃபியூஷன் ஆகுது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. ஓகேவா? 9 R ஸ்கொயர் PQ ப்ளஸ் 27 R கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாசிட்டிவ் டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க, நெகட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாம் அந்தாண்ட எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும், 9 R ஸ்கொயர் PQ. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ரெக்வயர்டு கண்டிஷன். ஓகேவா? திஸ் இஸ் அ ரெக்வயர்டு கண்டிஷன். ஓகேவா? இங்கே த்ரூ அவுட் வந்து R காமனாக இருக்கிறதுனால ஆரை கூட என்ன செஞ்சுக்கலாம், டிவைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும் பாருங்கள், 2Q கியூப் ப்ளஸ் 27 R ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 PQRன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சாரி, இதுதான் ஃபைனல் கண்டிஷன். ஓகேவா? இங்கே ஆரால் நம்ம டிவைட் பண்ண விட்டுட்டோம். த்ரூ அவுட் R எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறதுனால ஆரால் டிவைட் பண்ணிவிடுங்க. டிவைட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா?